ங்க. இல்ல சார். இப்போ வாதம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்லும்போது அந்த உணர்வுகள பத்தியெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இதெல்லாம் ம். வந்து எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு நானும் கிளாஸ் நெறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன ம். சொல்லுவாங்கன்னா, நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வாதம் அதிகமா இருக்கிறவங்க, ஒரு ம். இடத்துல இருக்க மாட்டாங்க. பரபரப்பாவே இருப்பாங்க. அந்த ம். மாரி எல்லாம் தான் தெரியும். நீங்க சொல்றது ம். வந்து வேற மாதிரி இருக்கு. மீன்ஸ் அதுவும் ம். இருக்கு. ம். அத தாண்டியும் இருக்கு. ம். ஏன்னா, இப்போ உற்சாகம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலலாம் வந்து, இப்போ உடம்புல நீர் சம்மந்தப்பட்டது, அந்த மாரி அதெல்லாம் வந்து ஈக்குவலா இருந்தது அப்டின்னா, நம்ம ரொம்ப ஹேப்பியா இருப்போங்கிற மாரியெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா நீங்க ம். சொல்லும்போது, இந்த வாதம் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணங்கிற மாரி இருக்கு. ம். நம்மளோட அந்த மூடு, அந்த ஹேப்பினஸ், அந்த ரொம்ப அது வந்து என்னோட லைஃப்லயுமே நீங்க சொல்லும்போது இப்ப சைலிஷ்யா பத்தி சொன்னீங்க இல்லையா? அப்ப ம். சொல்லும்போது, ஆக்சுவலி நான் வந்து எனக்கு தெரியல. நான் வந்து கரெக்ட்டா தான் இருக்கேன். அந்த மாரி கிடையாது. ரொம்ப மூடியெல்லாம் கிடையாதுங்கிற மாரி நான் ஹேப்பியா இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுற மாரி இருந்தது. ஆனா ம்ஹ்ம். சொல்லும்போது, ஓ! இருக்கலாமோ! நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு மாரி கொஞ்சம் ஒரு மாரி இருக்கோமோங்கிறது காரணம் வந்து இந்த வாதத்தோட இம்பேலன்ஸ்ங்கிறது நீங்க இப்ப சொல்லும்போது புரியுது சார். ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு திறக்குதுங்கிற மாரி இருக்கு. ம். ஏதாவது சொல்லும்போது, அ ஓ ஏதோ சரி இப்பதான் கொஞ்சம் தெளிவு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அப்படியே ஓப்பன் ஆகுது. ஏதோ படிச்சிருக்கோம். ஆனாலும் பிட்டு பிட்டா தெரியும் சொல்ற மாரி, ஒரு ஒரு விஷயம் சும்மா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது என்னங்கிறது, அதோட வழி என்னன்னு கரெக்ட்டா ப்ராப்பரா சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப ம். நீங்க வந்து கரெக்ட்டா அந்த கபம்னா, வாதம், பித்தம்ங்கிறதெல்லாம் சொல்லும்போது, கரெக்ட்டா எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. ம். இப்படிதான் இருக்கு. இதனால தான் இப்படி நீங்க சொல்ல சொல்லவே இப்ப நீ அடுத்த கிளாஸ் எல்லாம் வரும்போதே நம்ம என்ன சொல்றது, ஃபுல்லாவே நம்ம உடம்ப பத்தி நல்லா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. என்ன ப்ராப்ளம் எதனால வருதுங்கிறது இத வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கு சார். ம். எனக்கு தெரிஞ்சு இது நீங்க ரெக்கார்டட் போட வேண்டாம். ஓகே. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோட புரிதல் உங்களுக்கு சொல்றதுக்காக இது பண்ணுனேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்புறம் நம்ம வந்து புளிச்ச ஐட்டம் சாப்பிடும்போது டைஜஷன் க்காக இல்லாட்டி இந்த பித்தம்னா புளிப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா சார்? அப்ப நம்ம ம். ஏன் தோசை, இட்லி சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது, டைஜஷன் இஷ்யூ எல்லாம் வரும்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதுவும் புளிப்பு ம். தான சார்? அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன? இம்பேலன்ஸ் மேடம். ஆ. அளவுக்கு அதிகமா மிகினும் குறையினும் நோய் தானே! ஓகே. அந்த மாதிரி. ஓகே, ஓகே. பொதுவாக நம்ம ம். எடுக்கக்கூடிய அனைத்து உணவுகளுமே புளிப்பு சுவையா தான் வந்து ஃபார்மெட்ல வந்து உள்ளுக்குள்ள போகும். அப்படிதான் இருக்கும் தன்மையே. ம், அத ம். திரும்ப நம்ம மறுபடியும் நம்ம புளிக்க வச்சு, அத திரும்ப 1 வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு, ஓகே, ஓகே. கரெக்ட் தான். ஆ. அடி வாங்கலாம். ஆனா அடிக்கு மேல அடி வாங்கிட்டே இருந்தா, உடம்பு கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் தாங்காது. அவ்வளதான். வெரி சிம்பிள். ஓகே. கரெக்ட் தான் சார். ஓகே. அடி வாங்குறது தப்பு இல்ல. ஆனா, அடி வாங்கிட்டே இருக்கக்கூடாது. அடி வாங்கிட்டே ஆமா. இருந்தோம்னு சொன்னா, கடைசியா ஒரே முறையா முடிச்சு விட்டுரும். கரெக்ட். ஓகே. புரியுதுங்களா? ஆ புரியுது சார். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ சார். கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு சார். ஓகே. ஒற்றை வரியில். ஓகே. ஆமா. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ சார்.